அடுத்ததாக பேர்லாம் இல்லை, பெண்கள் மதரசாவில் மாதத்தில் ஒரு நாள் நோன்பு வைத்து ஏத்திகாஃப் இருக்கிறார்கள். இந்த செயல் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதான்னு கேட்குறாங்க. அதாவது பெண்கள் மதரசாவில், பெண்கள் மதரசான்னு நினைக்கிறேன், பெண்கள் மதரசாவில் மாதத்தில் ஒரு நாளைக்கு என்ன செய்கிறாங்கன்னா எல்லோரும் நோன்பு வைக்க சொல்லி ஏத்திகாஃபுங்கிற பேரில் என்ன செய்கிறாங்க, அங்கே மதரசாவில் இருக்கிறாங்க. இது மார்க்கத்தில் உள்ளதான்னு கேட்குறாங்க. அதான் ஏத்திகாஃப் என்று சொன்னால் எதுக்கு சொல்கிறதுன்னு கேட்டால், பள்ளிவாசலில், அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலில் போய் எல்லா தொடர்புகளையும் நிறுத்தி கொண்டு பள்ளிவாசல்லே போய் தங்கிடுறது. ஏத்திகாஃபுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், பள்ளிவாசல்லையே போய் தங்கி, பள்ளிவாசலில் தங்கிட்டால் என்ன செய்யக்கூடாது, குடும்ப வாழ்க்கை நடத்தக்கூடாது, வீணான எல்லாம் பேசக்கூடாது, பள்ளிவாசல்லையே முழுமையாக வியாபாரம் பண்ணக்கூடாது, எல்லா தொடர்புகளையும் ஏறக்குறைய ஒரு துறவு மாதிரி, மினி துறவுக்கு இஸ்லாத்தில் அனுமதி கிடையாது. இந்த அளவுக்குள்ள சின்ன ஒரு மைல்டான ஒரு துறவுக்கு அனுமதி இருக்குது. அப்போ 10 நாள் ஏத்திகாஃப் இருந்தாங்கன்னு வைங்களேன், அந்த 10 நாள் ஏத்திகாஃப் இருந்தார்கள்னு சொன்னால் அந்த 10 நாளைக்கு வியாபாரம் பண்ண மாட்டாங்க, 10 நாளைக்கு சொந்த வேலைகள் எதுவும் பார்க்க மாட்டாங்க, 10 நாளைக்கு மனைவி மக்களோடு பார்க்க மாட்டாங்க, 10 நாளைக்கு பள்ளிவாசலில் இருப்பாங்க. அங்கே இருந்து அங்கே ஓதி கொண்டு தொழுது கொண்டு படுத்து தூங்கி கொண்டு அங்கே சாப்பிட்டு கொண்டு அப்படி எல்லாமே பள்ளியிலே இருந்து செய்வாங்கள்ல. இந்த ஒரு செயலுக்கு பேர், அதாவது சின்ன அளவிலான ஒரு மைல்டான ஒரு துறவு நிலை, எல்லாத்தையும் திறந்துடுறது. சின்ன முழுசாக துறக்கக்கூடிய தடை இருக்கிறதுனால சின்ன அளவுக்கு எல்லாத்தையும் விட்டு ஒதுங்கிருங்க. கணவன் மனைவி தொடர்பு நிப்பாட்டிக்கிறங்க, வியாபாரத்தை நிப்பாட்டிக்கிறங்க, மற்ற கொடுக்கல் வாங்கல் எல்லாத்தையும் நிப்பாட்டுங்க, முழுக்க அல்லாஹ்வுடைய வேலையை மட்டும் பாருங்கள் அப்படின்னு போய் தங்குறதுக்கு பேர் ஏத்திகாஃப். அது எங்கே இருக்கணும்னு கேட்டால், 2வது சூறாவோட 187வது வசனத்தில் எல்லாம் சொல்லும் பொழுது, அன்தும் ஆக்கிஃபூன ஃபில் மசாஜிது, நீங்கள் மஸ்ஜிதுகளில் ஏத்திகாஃப் இருக்கும்போது மனைவியரோடு கூடாதீர்கள் அப்படின்னு குர்ஆனில் இருக்கிறது. ஏத்திகாஃப் எங்கே இருக்கணும், அன்தும் ஆக்கிஃபூன ஃபில் மசாஜிதி, மஸ்ஜிதுகளில் ஏத்திகாஃப் இருக்கும்போதுன்னு அல்லாஹ் சொல்கிறதுனால மஸ்ஜிது இல்லாத எந்த ஒரு இடத்துலையும் ஏத்திகாஃப் இருக்கக்கூடாது. மதரசான்னு சொல்லி நீங்கள் தொழுவுறதுக்குன்னு ஒன்று ஏற்பாடு பண்ணாலும் சரி தான், அது மஸ்ஜிதில் வராது, மஸ்ஜிதுடைய கணக்கில் வரவே வராது. மஸ்ஜிதுனா பள்ளிவாசல்னு எதை நம்ம ஏற்படுத்தி இருக்கிறோம், நம்ம தான் முடிவு பண்ணுறோம் பள்ளிவாசலை, ஆனால் முடிவு பண்ண பிறகு பள்ளிவாசலாக இருக்கும். பள்ளிவாசலில் போய் இருந்தால் தான் அதுக்கு பேர் என்னது, அது ஏத்திகாஃபில் வரும். அதனால தான் அந்த பள்ளிவாசலில் தான் ஏத்திகாஃப் இருக்கணும் என்பதற்காக வேண்டி, இது சஹாபியுடைய கருத்து தான் இருந்தாலும் குர்ஆனில் வசனத்துக்கு ஏற்ப இருக்கிறதுனால அதை கூடுதல் தகவலாக சொல்லிக்கிறோம். இப்னு அப்பாஸ்கிட்ட கேட்குறாங்க, அந்த வீட்டிலையே பள்ளிவாசல் அமைச்சிக்கிட்டு ஏத்திகாஃப் இருக்கலாமான்னு கேட்குறாங்க. அதாவது இப்போ ஏத்திகாஃபுங்கிறது பள்ளியில் இருக்கணும். சில சந்தர்ப்பங்களில் வீடுகள்லையே ஒரு பள்ளி மாதிரி அமைத்து கொள்வதற்கு ரசூலுல்லாஹ் அனுமதித்து கொடுத்துருக்குறாங்க. ஒரு உடல் கனத்து போன ஒரு ஆள் வருவார், அல்லாஹ்வுடைய தூதரே நான் கனமாக இருக்கிறேன், பள்ளிக்கெல்லாம் போக முடியல, எனக்கு வீட்டிலே நான் தொழுதுக்கிறேன், அதனால் எனக்கு ஒரு இடத்துல நீங்கள் தொழுதுருங்க, நான் அதையே மஸ்ஜித் ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். ரசூலுல்லாஹ் போய் ஒரு இடத்துல தொழுவாங்க. அந்த இடத்த அவர் வீடு தான், அது அவர் சொந்தமான வீடு தான், அதை மஸ்ஜித் ஆக்கிடுவார். அது தொழுவுறக்குரிய இடம்னு ஒதுக்கி வச்சுருவார் வீட்டிலையே. அதை மஸ்ஜிதுன்னு சொல்லலாம், மார்க்கத்தில் மஸ்ஜிதுன்னு சொல்லலாம். ஆனாலும் மஸ்ஜிதுடைய ஹுக்கும், ஒரு மஸ்ஜிதுடைய இந்த சட்டமெல்லாம் வருமானா வராது, அது அவருடைய வீடு, அவ்வளோதான். அப்போ அந்த வீடுகளில் போய் ஏத்திகாஃப் இருக்கலாமா? வீட்டிலையே தொழுகை பிரேயர் ஹால்னு ஒன்று வச்சுருப்பாங்கள்ல, அப்படி ஒரு ஹாலை வச்சுக்கிட்டு அதில் போய் உட்காந்துருப்பது ஏத்திகாஃபில் வருமா? பள்ளிவாசலுடைய எல்லா சட்டமும் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்னு அப்பாஸ் கேட்குறாங்க. அவர் என்ன செய்கிறாருன்னா, இன்ன அபுகதல் உமூர் இலல்லாஹியல் பிதவு, அல்லாவுக்கு ரொம்ப கோபத்தை உண்டாக்கக்கூடிய காரியம் பிதஅத்து செய்வது தான். இன்ன மினல் பிதாயி, பிதஅத்தில் உள்ளது தான் அல் ஏத்திகாஃபு வில் மசாஜித் இல்லத்தி ஃபித்தூர், வீடுகளில் உள்ள பள்ளிவாசல் இருக்குல்ல அதில் ஏத்திகாஃப் இருப்பதும் பிதஅத்து தான். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் வீடுகளில் பள்ளிவாசல் நிறைய கட்ட அனுமதி கொடுத்தாங்க. முடியாத ஆளுக்கு என்ன செய்யலாம், வீட்டுக்குள்ளேயே ஒரு பிரேயர் ஹால் வச்சுக்கலான்னு அனுமதி கொடுத்தாங்க. அதில் ஏத்திகாஃப் இருக்கலை. ஏத்திகாஃப்னா பள்ளிவாசல் தான். அப்போ அந்த பள்ளிவாசலில் ஏத்திகாஃப் இருப்பதும் பிதஅத்துன்னு அவர் சொல்கிறார். பிதஅத்துன்னு சொல்கிற காரணம் என்னென்னு கேட்டால், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் அப்படி ஒன்றும் இருக்கலை, அந்த ஒரு விஷயத்தை பார்க்கணும். அதே நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏத்திகாஃப் இருந்திருக்கிறாங்க. எங்கே இருந்திருக்கிறாங்க? பள்ளிவாசல்லாம் இருந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது பெண்கள்லாம் இருக்கலாமான்னு கேட்டிங்கன்னா, பெண்கள் இருக்கலாம், பெண்கள் இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பெண்கள் இருப்பதை எந்த மாதிரி ரசூலுல்லாஹ் காலத்தில்
இருந்துச்சோ அந்த மாதிரி தான் என்ன செய்யணும், பெண்கள் இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறணும். ரசூல்லா காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டால், புகாரில் 2041வது ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ரமலான்லையும் ஏத்திகாஃப் இருப்பார்கள். கான ஏத்தகீஃபு ஃபி குல்லி ரமலான், ஒவ்வொரு ரமலான்லையும் ஏத்திகாஃப் இருப்பார்கள். இதா சல்லல் கதாத்தை சுபு தொழுது முடித்த உடனே தகல மக்கான உள்ளது ஏத்திகாஃபி, எங்கே ஏத்திகாஃப் இருக்க நினைக்கிறார்களோ அந்த இடத்துக்குள்ளே நுழைந்து கொள்வார்கள்னா ஏத்திகாஃப் இருக்கிறதற்கு ஒரு கவர் பண்ணிடுவாங்க, ரூம் மாதிரி ஒரு கூடார மாதிரி அமைச்சு பள்ளிக்குள்ளேயே அது உள்ளே போய் நுழைந்து விடுவார்கள். உடனே என்ன செய்கிறாங்கன்னா, ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, ஃபஸ்தாதனத்துஹு ஆயிஷா அன் தாத்தகிஃப, ஆயிஷா நாயகி வந்து தானும் ஏத்திகாஃப் இருப்பதற்கு ரசூலுல்லாஹ்ட்ட அனுமதி கேட்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, நானும் ஏத்திகாஃப் இருக்கிறேன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு அனுமதி கொடுத்தாங்க. கொடுத்த உடனே லரபத்து ஃபீஹி குப்பத்தன், அங்கே அவங்க ஒரு கூடாரத்தை போட்டுக்கிட்டாங்க. பள்ளிவாசலில் ரசூலுல்லாஹ் ஒரு கூடாரம் போட்டு ஏத்திகாஃப் இருக்கிறாங்க. ஆயிஷா நாயகி பர்மிஷன் கேட்டாங்க. பர்மிஷன் கேட்டு ஓப்பன் பிளேஸில் ஏத்திகாஃப் இருக்க முடியுமா? பலர் ஆண்கள் வந்து போயிட்டு இருக்கிற ஒரு இடத்துல வந்து அவங்க ஒரு கவர் செய்யப்பட்ட ஒரு இடத்துலான இருக்கணும். அதனால் லரபத்து ஃபீஹி குப்பத்தன், ஆயிஷா நாயகி அவங்களுக்குன்னு ஒரு கூடாரத்தை ஒரு கூடாரம்னா துணியினால் அப்படி கூடாரம் மாதிரி போடுவாங்கள்ல, அப்படி ஒன்று அமைத்து கொண்டார்கள். அமைத்து கொண்ட உடனே சமயத்து பிஹா ஹப்ஸா இதை கேள்விப்படுறாங்க. ரசூலுல்லாஹ் ஏத்திகாஃப் இருக்கிறாங்களாம், ஆயிஷா நாயகி பர்மிஷன் கேட்டு அவங்களும் ஒரு கூடாரத்தை போட்டுட்டாங்க. அப்படின்ற உடனே அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட கூடாரம் போட அனுமதி கேட்கல. ஆயிஷாவுக்கு அனுமதி இருந்தால் நமக்கு இருக்கத்தானே செய்யும் அப்படி நினைத்து கொண்டு லரபத்து குப்பத்தன், அவங்க ஒரு கூடாரத்தை போட்டாங்க. மஸ்ஜித் நபவிக்குள்ளே வந்துக்கிட்டு ஆயிஷா நாயகி ஒரு கூடாரத்தை போட்டுக்கிட்டாங்க. ஹப்ஸா ஒரு தனியாக அவங்களுடைய பொருள்கள்லாம் கவர் பண்ணி வச்சுக்கிறதுக்காக வேண்டி, ஏன்னா பள்ளியாசத்து வந்து தொழுதுகிட்டு மட்டும் இருக்க மாட்டாங்களே, படுத்தெல்லாம் கிடப்பாங்கல்ல, அதுக்காக ஒரு கூடாரத்தை அவங்களும் அமைச்சிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க சமயத்து ஜைனபு பிஹா, ரசூலுல்லாஹ்வுடைய இன்னொரு மனைவி ஜைனபு இதை பற்றி கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்டவுடனே லரபத்து குப்பத்தன் உஹ்ரா, இன்னொரு கூடாரத்தை அவங்க போட்டாங்க. ஒரு இடத்துல 4 கூடாரம், ரசூலுல்லாஹ்வுடைய கூடாரம் 1, அதுக்கு பக்கத்தில் ஆயிஷா நாய்க்கு 1, ஜைனபுக்கு 1, ஹப்ஸாவுக்கு 1, 4 கூடாரமாச்சு. லம்மன் சரப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதாத்தி, ரசூலுல்லாஹ் வந்து காலை தொழுகையை சுபு தொழுகை முடித்த பிறகு அபுசரை பார்த்தார்கள். அர்பா குபாவின் 4 கூடாரத்தை பார்க்குறாங்க. 4 கூடாரம் போட அவங்க எதையும் சேர்த்து ரசூலுல்லாஹ்வுடைய எதையும் சேர்த்து 4 கூடாரங்கள், பள்ளிவாசல் பூரா கூடாரமாக இருக்குது. ஃபகால, அப்போ கேட்டாங்க, மாஹாதா இது என்ன இதெல்லாம்? ஏன்னா அவங்க ஆயிஷா நாயகி மட்டும் தான் அனுமதி கொடுத்தாங்க, இது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஊஹுபிர ஹபர் உன்ன இந்த செய்திகள்லாம் சொல்லப்பட்டுச்சு. இந்த மாதிரி ஆயிஷா நாயகி போட்டாங்க, அதை கேட்டு ஹப்ஸா ஒன்று போட்டுக்கிட்டாங்க, அதை கேட்டு ஜெயினப் ஒன்று போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, மா ஹமல உன்ன அழகாதா, இது எது உங்களை இப்படி தூண்டியது, எதனால் இப்படி செஞ்சீங்க? ஆள் பிற நன்மையை செய்யவா நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டுட்டு இன்சியூஹா, இந்த கூடாரத்தெல்லாம் கலட்டி எறிங்க, ஃபலா அரஹா, நான் இனிமேல் பார்க்கக்கூடாது, இனிமேல் இந்த கூடாரம் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே நுசியத்து, எல்லா கூடாரமும் கழட்டப்பட்டுருச்சு. ஆர்வமாக பெண்கள் வந்து வர்றாங்க, கூடாரத்தை கழட்டி விட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க கூடாரம் உள்பட 4 கூடாரம் இருந்துச்சுல அதையும் கழட்டியாச்சு. கழட்டிட்டு ஃபலம் ஏத்தகஃபி ரமலான், அந்த ரமலானில் ஏத்திகாஃப் இருக்கவே இல்லை. ஹத்த கஃபி ஆஹிரில் அஷரி மின் ஷவ்வால், ஷவ்வாலுடைய கடைசி 10ல் அந்த கலாவாக என்ன செய்கிறாங்க, அந்த ஏத்திகாஃபை இருந்தாங்க. ரமலானில் எப்பவும் இருப்பாங்கல்ல, நம்ம எல்லோரையும் போச்சு நம்மளும் போயிடுவோம், நம்மளும் ஏத்திகாஃப் இருக்காமல் விட்டுருவோம்னு சொல்லி அந்த ரமலானில் ஏத்திகாஃபை விட்டுட்டாங்க. ஷவ்வால் மாதத்தில் ஒரு 10 நாள் தேர்ந்தெடுத்து கடைசி 10 நாளில் அது ஏத்திகாஃப் இருந்தாங்கன்னு வருது. இது புகாரில் 2041 இருக்கிறது. இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னு கேட்டால், ஏத்திகாஃப் என்று சொல்லி ஒவ்வொருத்தரும் கூடாரம் போட்டு வந்து பள்ளியில் பெண்கள்லாம் வந்து உட்கார்ற மாதிரி எல்லாம் ரசூலுல்லாஹ் அந்த செட்டப் பண்ணலை. ஒரு அடையாளத்துக்கு இருக்கணும்னு தான் விரும்பியிருக்கிறாங்க. ஏத்திகாஃப் என்பது வந்து அனைவரும் வீட்டில் உள்ள மக்கள் அத்தனை பேரும் உள்ளே வந்துட்டு எல்லோரும் கூடாரம் போட்டு ஆரம்பித்தா நடக்குமா? அது பள்ளியில் தொழுவுற கிடம் இருக்குமா? ஏதோ 2 பேர் இருக்கணுங்கிற அளவில் ரசூலுல்லாஹ் விரும்பியிருக்கிறாங்க. நம்ம இருக்கிறோம், சரி மனைவி பெண்களில் ஒரு ஆள் இவ்வளோ இருந்தால் போதும்னு விரும்பியிருக்கிறாங்களே தவிர, இந்த ஏத்திகாஃப்ங்கிற பேரில் பெண்கள்லாம் படையெடுத்து வரணும்னு சொல்லி அவங்களுடைய மனைவி தான் இத்தனைக்கும் 3 பேருமே 3 பேர் அவங்க மனைவியாக இருந்தால் கூட 3 பேர் எதுக்கு வந்தீங்க, ஒரு ஆள் வந்தீங்க, சரி அனுமதி கொடுத்தேன், அதோடு நிறுத்திக்க வேண்டியதானே, அப்படி தானே அர்த்தம். அந்த மாதிரி அடிப்படையில் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால்,
கழட்டி எறிய சொல்லிட்டாங்க. ஏத்திகாஃப் இருந்தாலும் விரட்டி விட்றாங்க. அப்போ அதில் என்ன வழங்குதுன்னு கேட்டால், ஏத்திகாஃப்ங்கிற ஒரு வணக்கம் வந்து பள்ளிவாசலில் இருக்கணும். அதுக்கான வீட்டில் உள்ள அம்புட்டு பேரும் வந்துக்கிட்டு ஏத்திகாஃப்ங்கிற பேரில் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கு ஒரு கூடாரத்தை போட்டுட்டு அமைஞ்சாங்கன்னு சொன்னால் பள்ளிவாசல், அதுவும் அந்த காலத்தில் மஸ்ஜித் நபவியில் முடியலை. இந்த காலத்து பள்ளிவாசல்லாம் அப்படி கூடாரம் போட முடியுமா? அவ்வளோ ஒரு இடமா வச்சுருக்குறோம் பள்ளிவாசல்லாம். எல்லாம் பள்ளிவாசல்லாம் என்னது, 1 சென்ட் 2 சென்ட்டுக்கு 3 சென்ட் 5 சென்ட் அதிகபட்சமாக வச்சுருப்போம். இதில் போட்டுட்டு ஏத்திகாஃப்க்குன்னு கூடாரம் போட்டிங்கன்னா தொழுவுறது எங்கே போய் தொழுவாங்க? அப்படிப்பட்ட ஒரு காலமாக இருக்கிறதையும் யோசிக்கணும். அது ஒன்று. அதே நேரத்தில் இந்த செய்தி வந்து நான் சொன்ன இந்த செய்தி புகாரில் 2041வது ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி வந்து அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகி என்ன செஞ்சுருக்காங்கன்னு கேட்டால், புகாரில் வர்றது 309வது ஹதீஸில் இருக்குது. ஆயிஷத்தை அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏத்தகஃப மாஹு பாது நிசாயிஹி, ரசூலுல்லாவோடு அவங்களுடைய மனைவியரில் ஒருவர் ஏத்திகாஃப் இருந்தார். ஒஹிய முஸ்தஹாலத்தும் தரத்தம, அவருக்கு நோயினால் உதிரப்போக்கு அவருக்கு இருக்கும் நிலையில், மாதவிடாய் இல்லை, மாதவிடாய் அல்லாத ஒரு உதிரப்போக்கு இருக்கும் நிலையில் ஒரு மனைவி ரசூலுல்லாவோட ஏத்திகாஃப் இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த 309 ஹதீஸை பார்க்கும்போது இன்னொரு சந்தர்ப்பத்தில் இந்த ரசூலுல்லாவோட ஒரு மனைவி இருந்தால், அது ஆயிஷா இல்லை, கண்டிப்பாக உதிரப்போக்கு உள்ள ஒன்று வருதில்ல, ஜைனப் பின்த் ஜஹஷ், அவங்களுக்கு தான் அந்த உதிரப்போக்கு இருந்துச்சு, அவங்க தான் வந்து இருந்திருக்காங்கன்னு விளங்கிக்கிற முடியுது. அப்போ ஒரு மனைவி தான் இருந்திருக்காங்க, மீதி மனைவிலாம் இருக்கலை. அப்போ ரசூலுல்லாவோட விருப்பம் என்னன்னு கேட்டால், ஏத்திகாஃப்னு சொல்லி ஏதோ பெண்கள் ஒரு அடையாளத்துக்கு, அது கணவரும் அங்கே இருப்பாரையானால் அப்படி இருக்கலாம்னு விளங்கிக்கிற முடியுமே தவிர, அது ஏத்திகாஃபுங்கிறத வந்து படையெடுத்து வந்த பெண்கள்லாம் தங்கணுங்கிற அளவுக்கு இஸ்லாத்தில் ஏத்திகாஃபு வலியுறுத்தப்படவில்லை. அதை நம்ம கவனிச்சுக்கிறணும். அதே மாதிரி வந்து இன்னொரு ஹதீஸ் புகாரில் 2026 இருக்கிறது என்னென்னு கேட்டால், கான ஏத்திகிஃபுல் அஷ்ரல் அவாஹிரம் ரமலானில் கடைசி 10 நாளில் ரசூலுல்லாஹ் ஏத்திகாஃப் இருப்பார்கள். ஹத்தா தவஃபாஹுல்லா, மௌத்தாக்குற வரைக்கும் ஏத்திகாஃப் இருந்தார்கள். பிறகு சும்மா ஏத்திகாஃப் அஸ்வாஜு மின்பாதி, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் பிறகு ஏத்திகாஃப் இருந்தார்கள் அப்படின்னு புகாரியில் 2026 வருது. இதை வச்சு அத்தனை மனைவிமாரும் போய் ஏத்திகாஃப் தான் விளங்கிக்கிறக்கூடாது. ரசூலுல்லாஹ் எந்த மாதிரி இருக்கிறத அனுமதிச்சாங்களோ அந்த மாதிரி தான் செஞ்சுருப்பாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார் இருந்தாங்கன்னா மசூரா பண்ணி, அந்த வருஷம் நீ போய் இருந்துக்க, நீ அடுத்த வருஷம் நீ போய் இருந்துக்கன்னு சொல்லி ஒருத்தர் செஞ்சுருப்பாங்க. ரசூலுல்லாஹ் வந்து ஒருத்தர் இருக்கத்தான் அனுமதி கொடுத்தாங்களே தவிர, ஒரு பெண்ணுக்கு அனுமதி கொடுத்தாங்களே தவிர 4 பெண் வரும்போது வெட்டி விட்டாங்க. அப்போ அந்த ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிறகு ஒரு மனைவி ஏத்திகாஃப் இருந்தாங்கன்னு ஆயிஷா நாயகி சொல்கிறாங்கல்ல, அந்த ரேஞ்சில் தான். அப்போ ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிறகும் ஏத்திகாஃப் இருந்தார்கள்னு வருது. எப்படி சும்மா தகஃப அஸ்வாஜு மின் பாதி, ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிறகு அவருடைய மனைவிமார்கள் ஏத்திகாஃப் இருந்தார்கள்னா எப்படி இருந்தாங்க? எல்லா மனையும் ஒட்டுக்க வந்து உட்காந்துக்கிட்டு ஏத்திகாஃப் இருந்தாங்கன்னு புரிஞ்சு கொள்ள முடியும். அப்படி புரிந்தோம் என்று சொன்னால் அது ரசூலுல்லாஹ் தடுத்த ஒரு விஷயம். தடுத்ததை செஞ்சார்கள்னு வந்து அப்படி செய்ய மாட்டாங்க. செஞ்சால் தப்பு, அது தடுத்தது செஞ்சாங்கன்னா தப்பு. என்ன தடுத்துருக்காங்க? இந்த மாதிரி கூட்டமாக வந்துக்கலாம் இருக்கக்கூடாது. ஒரு ஆள் வர்றீங்க, ஒரு ஆள் கேட்டீங்க, அதை நிப்பாட்டிக்கணுங்கன்ட்டாங்கல்ல. அப்போ ரசூலுல்லாவோட சேர்ந்து ஒரு மனைவி பர்மிஷன் கேட்டு ரசூலுல்லாவோட சேர்ந்து ஏத்திகாஃப் இருந்திருக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிறகு என்ன செஞ்சுருப்பாங்கன்னு கேட்டால், இந்த வருஷம் நான் இருக்கிறேன், அடுத்த வருஷம் நீ இருந்துக்க, அடுத்த வருஷம் நீ இருந்துக்க, இந்த ரேஞ்சில் தான் அந்த ஏத்திகாஃபை வந்து பெண்கள் பள்ளிக்கு வந்திருக்காங்களே தவிர, நீங்கள் வந்து பள்ளிவாசலில் ஏத்திகாஃப் இருக்கிறதுக்கு எல்லோரும் விரட்டி விட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு அடையாளத்துக்கு ஒன்று இருக்கட்டுமேண்டு நீங்கள் பள்ளிவாசல் இல்லாத இடத்துல போய்கிட்டு ஏத்திகாஃப்னு சொல்லிட்டு ஒரு உண்டாக்கி ஒன்று மதரசாவில் செய்வது வந்து அது வந்து ஒரு சரியான விஷயம் கிடையாது. இதில் வந்து மதுஹபுல எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் மாலிகி, ஷாஃபி, ஹம்பலி எல்லா மதுஹபுகள்லையும் பள்ளியில் தவிர எங்கேயுமே என்ன செய்யக்கூடாது, ஏத்திகாஃபே இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் வந்து ஹனஃபி மதுஹபில் மாத்திரம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஏத்திகாஃபுல் மர்அத்தி ஃபி மஸ்ஜித் பைத்திஹா, வீட்டில் மஸ்ஜிது ப்ரேயர் ஹால் தனியாக வச்சுருப்பாங்கள்ல, அதில் ஒரு பெண் ஏத்திகாஃப் இருக்கிறது கூடும்னு சொல்லி ஹனஃபியாக்கள் சொல்வதாக ஹனஃபி நூல்களில் இருக்கிறது. ஆனால் ஆதாரமற்றது. அதனால் அது ஏத்திகாஃப் வந்து பள்ளியில் தான் இருக்கணும். வழங்குதா? பள்ளி அல்லாத இடத்துல வந்து ஏத்திகாஃப் இருத்தல் கிடையாது. அந்த பள்ளியில் ஏத்திகாஃப் இருப்பதும் வந்து பெண்கள் வந்து தாறுமாறாவெல்லாம் வரக்கூடாது. வழங்குதா? அந்த இருந்த 3 பேரை விரட்டி விட்டாங்கன்னா என்ன வழங்குது உங்களுக்கு? பெண்கள் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள், அது கணவரோடு சேர்ந்து இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எல்லாத்தையும் பிரிச்சுட்டு அவங்கள நிப்பாட்டுறாங்கன்னு பாருங்களேன். அவங்களே வந்து அந்த ஏத்திகாஃபை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இந்த வருஷம் இருக்க மாட்டேன், ரமலானில் ஏத்திகாஃப் இருக்கிறதுங்கிற எவ்வளோ ஒரு நன்மை நாட்டின ஒரு விஷயம். அந்த ஏத்திகாஃபை விட்டுப்புட்டுறாங்க, அவங்களே விட்டாங்க. எல்லாத்தையும் கரெக்டு நான் ஏத்திகாஃபை இருக்கல போ,
அப்படின்ற முடிவு எடுக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? அது இப்படி கூட்டமாக வந்தெல்லாம் ஏற்றுக்காது. ஒரு நாள் அடையாளத்துக்கு என்ன செய்யலாம்? அதுவும் கணவர் இருக்கிறவராக இருந்து அதில் அந்த ஜமாத்து தலைவராக இருப்பார், அதில் அஜர்த்தா இருக்காரா, அவர் வந்து அவர் மனைவி மட்டும் கூட போட்டு அவர் அப்படி சேஃப்டி இருக்கணும்ல, கணவர் இருக்கணும்ல. ரசூலுடைய மனைவி மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க தம்ம தாயாராகிடுறாங்க, அவங்களுக்கு ஆண்கள் இருக்குன்னு அவசியம் கிடையாது, அவங்க கூடாரம் போட்டு இருந்துக்கலாம். மற்றவங்க இருக்கிறதா இருந்தால் பள்ளிவாசலில் இருக்கிறது வந்து ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஒரு அடையாளமாக ஒரே ஒரு ஆள் இருக்கலாமே தவிர அதிகமான பேர் இருக்கக்கூடாது. பெண்கள் அதிகமான பேர் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களாகவே இருந்தாலும் அதிகமான பேர் வந்து பள்ளியில் வந்து ஏத்திகாஃப் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது கணவரோடு சேர்ந்து தான் இருக்க வேண்டும். அது தனி கூடாரம் போட்டுக்கொள்கிறதுக்கு வசதி இருக்கணும். எல்லாரும் பார்க்குற மாதிரி என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அவங்களோட மறைவிடமாக இருக்கலாம், அந்த வசதியெல்லாம் இருக்கும் என்று சொன்னால் செய்யலாம். அதில் என்ன இருக்கணும்? அவங்களுடைய கணவர்மார்களும் அந்த ஏத்திகாஃபில் இருக்கணும். அது ஒரு ஆளுக்கு தான் அனுமதி இருக்குது. அப்படி தான் அதை புரிஞ்சுக்கிறணும். நிறைய பேர் இருக்கிறாங்கன்றது எடுத்துக்கொள்ள இயலாது. ஏன்னா ரசூலுல்லாஹ் வந்து தடுத்துட்டதுனால.